அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பம் பகுதியில் 200 வருடங்களுக்கு மேலாக விவசாயம் செய்து வரும் நிலங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கதறி அழுது கோரிக்கை விடுத்தனர். எங்களுக்கு இதுவரையே பட்டா கொடுக்காத வீட்டுக்கு பட்டா இல்லை, எங்களுக்கு பட்டா 5 நாள் ஆச்சு. எங்களுக்கு என்ன வழி சொல்றீங்க? எங்க சாவன்றாங்க அந்த போலீஸ்காரங்க. நாங்க செத்து போனா அவங்களுக்கு என்னங்க செய்யறோம்? நீங்க கோர்ட் வச்சு என்னங்க பணம், எங்களுக்கு என்ன பணம் சொல்லு. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிவள்ளல். பாரிவள்ளல், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, கடலூர் மாவட்டம் நெல்லைக்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட மலையடிக்குப்பம், பெத்தாங்குப்பம் உள்ளிட்ட கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா 200 வருடங்களுக்கு மேலாக அந்த பகுதியில விவசாயிகள் அங்கேயே குடியிருப்பு அமைச்சு வாழ்ந்து வர்றாங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா அந்த பொதுமக்கள் விளைநிலங்களை உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒரு நோட்டீஸ் வழங்கப்பட்டது. அது வழங்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் நேற்று முன்தினம் பாத்தீங்கன்னா உடனடியாக அந்த இடத்தை காலி செய்யணும், அந்த ஆக்கிரமிப்புலாம் அகற்றணும்னு சொல்லிட்டு அவங்க காவல்துறை உதவியுடன் மற்றும் வருவாய்த்துறை எல்லாம் சேர்ந்து அந்த பகுதிக்கு சென்று அவர்கள் விளைநிலங்களை வெளிநின்ற முந்திரி மரங்கள்லாம் வெட்டி அகற்றக்கூடிய காட்சி நம்மளால பார்க்க முடியுது. அந்த இடத்திலேயே அவங்க முந்திரி மரங்களை அகற்றும் பொழுதே விவசாயிகள் அங்கு கதறி அழைத்த காட்சி நம் கண்முன் நின்றாலும் இந்நிலையில பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்கள் கடலூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்பொழுதும் பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் அங்க கதறி எழுதாங்க. ஏன்னா எங்களுடைய பிள்ளை போல நாங்க வளர்த்த அந்த முந்திரி மரங்கள்லாம் அழிஞ்சிச்சு, இப்ப நாங்க திருப்பி அந்த மாதிரி ஒரு நிலையை உருவாக்குறதுக்கு ஒரு நீண்ட காலம் ஆகும். அந்த நிலையில இந்த மாவட்ட நிர்வாகம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பறித்திருக்கு, அதனால உடனடியாக அதை தடுத்து நிறுத்த வேண்டும் சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில சென்னை உச்ச நீதிமன்றம் இதுக்கு 2 நாட்களுக்கு தடை விதிச்சிருந்தாலும் மீண்டும் அந்த மரத்தை எங்கே அகற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் இன்று வட்டாட்சியர் அலுவலகம் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த போராட்டத்திற்கு கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆதரவு தெரிவித்தது. அகில இந்திய விவசாய சங்கமும் அவர்களுக்கு ஆதரவாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டது. இவர்களது கோரிக்கை நீண்ட காலமாக வசித்து வந்த அந்த இடத்தை எங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும், வேறு எதுவும் தொழிற்சாலைகளோ வேறு எதுவும் கொண்டு வரக்கூடாது என்ற அந்த கோரிக்கையை முன்னிறுத்தி அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டாங்க. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். கவர்மெண்ட் மரம் சொல்லிட்டு 1 கோடி மரத்தை அழிச்சிருக்காங்க.